நான்லாம் தோத்த இடத்த லிஸ்ட்டு சொன்னேன்னா நிறைய சொல்ல முடியும். கொஞ்சமாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு இடத்துலயும் லைஃப் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நான் எங்கெங்கெல்லாம் நினச்சேனோ, அங்கங்கேருந்து எனக்கு ஒரு வழி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கங்கேருந்து நான் வளர்ந்துருக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. தோல்வி நீங்கள் அதிகமாக பார்க்க அப்போ தான் அந்த வெற்றிக்கு உங்களை பிடிக்கும். அதாவது முதல் முறையே ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, அது ஃபஸ்ட் டைமே நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க பாருங்கள். ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே அந்த வெற்றி அவங்க கைக்குள்ளே வந்துடும். அந்த வெற்றிக்கே ஒரு பெருசாக வேல்யூ இருக்காது. ஆனால் நீங்கள் தோற்று தொடர்ந்து நீங்கள் போராடும்போது அந்த வெற்றியே தூரமாக நின்று யோசிக்கும். இவ்வளோ தூரம் நம்மளை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே சைக்காலஜிக்கலாகவும் உண்மை, ப்ராக்டிக்கலாகவும் உண்மை. இது நீ நிறைய புக்ஸு, நிறைய வீடியோக்கெல்லாம் எடுத்து ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் எந்த சூழ்நிலையும் மாறும். நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அது மாறும். மாறித்தான் ஆகணும். நோ அதர் வே. எவ்வளோ சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கேன், என்னை யாருமே காப்பாற்ற முடியாது, அவ்வளோ நான் டவுன்ஃபாலில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அந்த இடத்துலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். மீண்டு வரதுக்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக அமையும். நீங்கள் என்னென்னா தோன்றிடக்கூடாது, தோத்துட்டுன்ற ஃபீல் வரக்கூடாது. நாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனுபவத்தை எடுத்திருக்கேன், அதனால் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு கோபுரத்தில் இருக்கீங்களா, உங்களை கொண்டு குடிசையில் கூட வச்சுருக்கோம். ஐயோ நம்ம கோபுரத்தில் இருந்தேனே குடிசைக்கு வந்துட்டேன்ற ஃபீலே வரக்கூடாது. இப்போ குடிசையில் இருக்கோம்ல, குடிசையில் இருந்து மறுபடியும் கோபுரத்துக்கு போகலாமே. கோபுரத்தில் இருந்தால் அங்கேயே தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அங்கேருந்து இங்கே வரதோ, இங்கேருந்து அங்கே போகிறதோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். நீ ஜெயிச்சவங்கள பாருங்கள், பெருசாக ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க, எவ்வளோ சொல்ல முடியும். அதனால் எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ, கூலி வேலையோ, இல்லை வியாபாரமோ, இல்லை ஐடி கம்பெனியோ, இல்லை பிஸ்னஸ் மேனோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எப்போ தோத்துட்டேன்னு நீங்கள் நினைக்காம இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு உண்டான பாதை முன்னாடியே நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டான நம்பிக்கையில் நான்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கேன். என்னுடைய நண்பர்களே நிறைய இருக்காங்க, சினிமா ஆட்களே நிறைய இருக்காங்க. அவங்களாம் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஜெயிச்சிருவாங்க. இது எல்லாருக்கும் உண்டான விஷயம் தான். அதனால் யாருமே நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. இது நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. உண்மையாக இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும்.